ஈசா கிட்ட ஈசா கிட்ட எப்படி பழகினார்னா, சகோதர அன்பு, சிநேகிதனுடைய அதாவது சகோதர அன்பு அந்த விதத்துல பழகினார். சிநேகிதர்கள் பழகுவாங்கல்ல, அந்த மாதிரி. யாக்கோபோட பழகின விதம் வந்து மணவாளன் மணவாட்டிக்கு உரிய அன்பு. சரியா? அந்த விதத்துலதான் ஆண்டவர் நம்மோடு கூட புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல நம்ம அப்படிதான் பழகணும்னு எதிர்பார்க்கிறோம். மணவாளன் மணவாட்டியிடம் அன்பு கூறுகிற அன்பு, அதாவது சரீரம், சொந்த சரீரத்திட்ட அன்பு கூறுற அந்த விதம். அதுக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சகோதர அன்புக்கு வித்தியாசம் இருக்கு, தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான அன்புக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நம்ம மேலான புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல இந்த மருவம் அடைகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், அவங்க வந்து தன்னிடத்துல அவங்கள சொந்த சரீரமா சொல்றாரு, பாவிக்கிறாரு. அவங்க மணவாட்டியா இருக்கிறாங்க. மணவாளன் மணவாட்டிக்கிட்ட எப்படி அன்பு கூறுவாரோ அதே மாதிரி இந்த மணவாட்டி மணவாளன்கிட்ட அன்பு கூறணும். சரியா? வேதம் நமக்கு வலியுறுத்துது. இப்ப நம்ம எபிரேயர் நிருபத்துல பாக்குறோம், அவர்கள் பால் உண்கிற குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. சரியா? பலமான ஆகாரமானது பயிற்சினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்கிற ஞான இருதயமுடையவர்களுக்கு தான் தகுன்னு சொல்றாரு. தேவன் நம்ம எதற்கு அழைச்சிருக்கிறாரு? அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைச்சிருக்கிறாரு. தேவன் நம்மை ஆசீர்வாதத்திற்காக அழைக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கிற பெரிய குழப்பமே அதுதான். தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு என்று அழைச்சிருக்கிறார், நம்மை ஆசீர்வாதமா இருப்பதற்காக அழைக்கவில்லை. ஆசீர்வாதங்கிறது தேவ ராஜ்யத்தின் நீதியும் தேடும் போது, ஆத்மாக்குரியதை தேடும் போது நமக்கு கூட கிடைக்கிற காரியம். மெயின் சோர்ஸ் அது இல்லை, மெயின் அது இல்லை. சரியா? பரிசுத்தவானா இருக்கும்படிதான் அழைச்சிருக்கிறாரு, பரிசுத்தத்துக்கு என்றுதான் அழைச்சிருக்கிறாரு. நம்ம எதற்காக அழைக்கல? ஆசீர்வாதத்துக்கு அழைக்கல. தேவன் வந்து இது பண்ணாரு பாருங்க. நோவாவை ஆசீர்வதிச்சாரு, ஆதாம் ஆசீர்வதிச்சாரு, அதுக்கப்புறம் நோவாவை ஆசீர்வதிச்சாரு. இந்த ஆதாம் ஆசீர்வதிச்ச இடத்துல தேவன் ஆசீர்வதிச்சாருன்னு இருக்கும். எபிரேயத்துல, தமிழ்ல இப்படிதான் இருக்கும். தேவன் அப்படின்னா திருத்துவம். சரியா? எலோகிம் ஆசீர்வதிச்சாருன்னு இருக்கும். நோவாவை ஆசீர்வதிச்ச இடத்துல எலோகிம் ஆசீர்வதிச்சாருன்னு தான் இருக்கும், தேவன் ஆசீர்வதிச்சாருன்னு இருக்கும். ஆனா ஆபிரகாமை ஆசீர்வதிச்ச இடத்துல கர்த்தர் யோதுகே வாவுகே இருக்கும், கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு இருக்கும். அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், திருத்துவத்தில் குமாரன், திருத்துவத்தில் கர்த்தர், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவங்கள ஆசீர்வதிச்சு தேவன் எலோகிம், நோவாவையும் ஆதாமையும். ஆனா ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், திருத்துவத்துல குமாரன் ஆசீர்வதிக்கிறாரு. ஈசாக்கோட கர்த்தர் இருந்தார் அப்படின்னு தான் இருக்கும். நீங்க ஈசாக்கோட கர்த்தர் இருந்தார் அப்படின்னா ஈசாக்கோட குமாரன் ஆகிய கர்த்தர் இருந்தார். ஆனா இஸ்மவேலோட நீங்க பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரங்கள்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா, இஸ்மவேலை ஆசீர்வதிச்ச தேவன் எலோகிம். இஸ்மவேலை தேவன் ஆசீர்வதிச்சார், இஸ்மவேலோட எலோகிம் இருந்தார். ஆனால் ஈசாக்கோட கர்த்தர் இருந்தார். இந்த டிஃபரெண்டா நம்ம எபிரேயத்துல தான் படிக்க முடியும். சரியா? அப்ப என்னன்னா கர்த்தர் இருந்தாருன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். மணவாளன் மணவாட்டி அந்த ஆஸ்பெக்ட் தான் நமக்கும் கர்த்தருக்குமான உறவு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கு இருக்கிற உறவு, புருஷனுக்கும் மனைவிக்கு இருக்கிற உறவு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கு இருக்கிற உறவு. அது சரீர உறவு இல்ல, ஆவிக்குரிய உறவு. ஏன்னா அவர் ஆவியா இருக்கிற கர்த்தர். அப்போ அதனால நம்மகிட்ட வந்து நமக்கு இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்க்கும் உலகத்தாருக்கு இருக்கிற ஆசீர்வாதம் டோட்டல் வேற. சரீரத்தில் தான் அவங்களுக்கு பிளெஸிங் இருக்கும், ஆத்மாவில் எந்த தொடர்பும் தேவனுக்கு அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. கடவுளுக்கு அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. சரியா? சபையில நம்ம 2 குரூப் பீப்புள் இருப்பாங்க எப்பவுமே, எல்லா சபையிலையும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஒண்ணு வந்து வாக் வித் காட், கர்த்தரோடு கூட நடக்கிற ஜனங்கள். எபிரேயத்துல அதுக்கு வந்து கர்த்தரோடு கூட நடக்கிறது ஹலாக்கா. ஹலாக்கா அப்படின்னா டு வாக் வித் காட், கர்த்தரோடு கூட நடப்பதற்கு நடக்கிற ஜனங்கள். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, தேவ ஆவி
பிளஸ் தேவ வார்த்தை பிளஸ் அவர்கள், இந்த மூணும் பின்னி பிணைந்து ஒரு முப்புரி நூல் எப்படி பிரிக்க முடியாம இருக்கிறதோ அப்படி இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர், இவங்க 3 பேரும் பின்னி பிணைந்து காணப்படுவாங்க. ஏதோ கர்த்தரோடு கூட நடக்கிற ஜனங்க. இன்னொரு குரூப் இருப்பாங்க. இவங்க அகாடா அகாடா அப்படின்னு சொன்னா ஓமைகள், கதைகள், இதுலதான் ரொம்ப விருப்பமா இருப்பாங்க. பிரசங்கம் கேட்க ரொம்ப ஆர்வப்படுவாங்க. நல்ல பிரசங்கம் இனிமையா இருந்துச்சுன்னா, காதுக்கு இனிமையா இருந்துச்சுன்னா அதுல ரொம்ப விருப்பப்படுவாங்க. சூப்பரா இருந்துச்சு, நீ கோர்வையா இருந்துச்சு பிரசங்கம், நீ நல்ல ஓமைகள்லாம் நல்லா சொன்னார் ஐயா, நல்ல கதைகள்லாம் நல்லா சொன்னார், எக்ஸாம்பிள் இத மாதிரி கேட்பாங்க. ஆனா கடைபிடிக்கிறதுல பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட இணைந்து நடக்கிற அனுபவம், கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடக்கிற அனுபவம் இருக்காது. இவங்க யாருன்னு சொன்னா ஓமைகள், கதைகள், பிரசங்க அந்த மாதிரி காரியத்துல ரொம்ப விருப்பமா இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை வாசிச்சு அதன்படி நடப்பேன், கர்த்தருடைய ஆவியானவருடைய விருப்பப்படி நடப்பேன், அதுல அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இந்த 2 குரூப் பீப்புள் சபையில இருப்பாங்க எப்பவுமே. சரியா? அதை ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம பீப்புள் எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பகுத்து அறியணும். அடுத்த ஒரு வசனம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் 7 விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? 7ங்கிறது பூரணமான ஆசீர்வாதம், அதுல சாபம் கிடையாது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துல சாபம் கிடையாது. ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னு சொன்னா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் வேணும்னு சொன்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, நம்முடைய சுபாவம் மாறணும். சுபாவம் மாறணும்னு சொன்னா ஆலயமும் தோராவும் வேணும், தெரியணும். ஆலயமும் தோராவும், ஆலயமும் வேதமும் தெரியணும். அது இல்லாம மாறாது. சரியா? பவுல் ஏன் சொல்றாரு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்னு ஏன் சொல்றாரு? நம்ம ஜீவ பலியா நம்ம சரீரத்தை தான் ஒப்பு கொடுக்க சொல்றாரு, ஆத்மாவில்ல. நீங்க வாசிச்சீங்கன்னா உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் தான் சொல்றாரு. அந்த இடத்துல ஆத்மாவில்ல, சரீரத்தை தான் சொல்றாரு. சரீரத்தை ஒப்பு கொடுத்தோம் ஏன்னு சொன்னா, சரீரத்தை ஒப்பு கொடுத்தாதான், இது ஜீவ பலி தகன பலியா மறிச்சாதான் தேவனுடைய சாயல் கிடைக்கும். தேவனுடைய சாயல் அடைஞ்சாதான் மறுவோம். அப்போ இந்த சரீரத்தின் சுவாபம், இந்த சரீரத்தினுடைய கிரியைகள், மாம்சத்தினுடைய கிரியைகள் அழிக்கப்படணும். அதுக்கு தான் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க சொல்றாரு. அழிக்கப்படணும். இது அழிக்கப்பட்டாதான் அவருடைய சாயல் கிடைக்கும். அதான் 1 கொரிந்தியர் 15 நம்ம வாசிக்கிறோம். புத்தியனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய அது உயிர்ப்பிக்க மாட்டாதே. கோதுமை மணியானது தரையிலே விழாவிட்டால் தனித்திருக்கும், விழுந்ததாயில் மிகுந்த கனிகளை கொடுக்கும். என்னன்னு சொன்னா, நம்முடைய மாம்சத்துக்குரிய சாயல், நம்முடைய மாம்சத்துக்குரிய சுவாபம், நம்முடைய மாம்சத்துக்குரிய கிரிகள் அழிந்தாதான் என்ன கிடைக்கும்? தேவனுடைய சாயல் நமக்கு கிடைக்கும். சரியா? அந்த கண்டிஷன் இருக்கு. ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு இருதய சுத்திகரிப்புக்கு 2 காரியம் கொடுத்தாரு. 1 ஆலயமும், இன்னொன்னு தோராமும். 2மே 110 110 அந்த வேல்யூ தான் வரும். ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்துக்கு 12 அதிகாரத்துல அந்த 7 விதமான ஆசீர்வாதத்துக்கு போட்டீங்கன்னா 110 110 தான் வரும். 110 110னா 0 எடுத்தீங்கன்னா 11 11 மணவாளன் மணவாட்டிக்குரிய ஆசீர்வாதத்தை அங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதமா கொடுக்குறாரு. அது வேணும்னு சொன்னா நமக்கு இந்த 2ம் வேணும். இருதய சுத்திகரிப்புக்கு ஆலயமும் தோராம். நம்முடைய இருதயம் அவருடைய சாயலாக மாறுவதற்கு தான் இந்த 2ஐயும் கொடுத்தார். நல்லா உள்ளுவாங்க இந்த இடத்த. நம்முடைய இருதயம் அவருடைய சாயலாக மாறுவதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். சரியா? இப்ப வார்த்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் எல்லாம். ஆலயத்தை ஆராய்வது ஆசாரியர்களுக்கு மேன்மை. எழுதிக்கங்க. வார்த்தையை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. இது வார்த்தையை ஆராய்வதுன்னு சொன்னா நம்ம மனவாட்டியாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உரியது. இது கணவன் மனைவி உறவு அடிப்படையில் இருக்கு. இந்த வார்த்தையை எப்படி ஆராயணும்? நம்ம எல்லாரும் ஃபீமேல், ஆத்மாலா ஒரு மேல். மனைவி கணவனை தேடுறது, அதாவது மனவாட்டி மணவாளனை தேடுறது. இந்த உறவு கணவன் மனைவி உறவு அடிப்படையில் இருக்கு. இன்னொன்னு ஆலயத்தை ஆராய்வது ஆசாரியர்களுக்கு
மேன்மை. அது என்னன்னா, அது எதன் அடிப்படையில இருக்குன்னு சொன்னா, வழி, சத்தியம், ஜீவன் அடிப்படையில இருக்கு. 2 எழுதிக்கங்க. வார்த்தையை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. இது வந்து கணவன் மனைவி உறவு அடிப்படையில இருக்கு. ஆலயத்தை ஆராய்வது ஆசாரியர்களுக்கு மேன்மை. இது வந்து வழி, சத்தியம், ஜீவன் அடிப்படையில இருக்கு. இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆமேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம எப்படி மாற்றாதான்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு கொண்டாயிருப்பார். நம்ம எப்படி அவர் மாத்துறாரு? ராஜாக்களும் ஆசாரியலுமா மாத்துறாரு. அந்த வார்த்தைக்கு நம்ம ஹீப்ரூல வேல்யூ போட்டோம்னா எக்ஸாக்டா என்ன மீனிங்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கின நம்மை ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கின அப்படிங்கிறது எபிரேயத்துல 2 வார்த்தையில இருக்கு, 11 எழுத்துல இருக்கு. நம்ம குறித்து சொல்லப்படுது. அப்ப 2 வார்த்தை 11 எழுத்துங்கிறது இங்க ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கின நம்மை குறித்து சொல்லப்படுது, அவரை குறித்து இல்ல. இப்ப இங்க யாரை குறித்து சொல்லப்படுது? மணவாளனை குறிச்சா மணவாட்டியை குறிச்சா? ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினது மனிதனை குறிச்சுதான், நம்ம குறித்து சொல்லப்படுது. கர்த்தரை குறித்து சொன்னா மணவாளன். இங்க இங்க வந்து நம்மை குறித்து சொல்லப்படுது. அப்ப இங்க இந்த 11 எழுத்துல வச்சிருக்க. அப்ப இது மணவாளனா மணவாட்டியா? மணவாட்டி. மணவாட்டி. நம்மை குறித்து சொன்னா மணவாட்டி, மனிதர்களை குறித்து சொன்னா மணவாட்டி, கர்த்தரை குறித்து சொன்னா மணவாளன். 11 எழுத்துல வச்சிருக்காரு பாருங்க. ஏன் ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினங்கிறது எத்தனை எழுத்துல வச்சிருக்கான் இல்லையா? ஏன் 11 எழுத்துல வச்சிருக்காருன்னா மணவாட்டி தான் அது. மணவாட்டி தான் ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்குறார். இதுக்கு ஆடில் கார்டில் போடுங்க. நான் லெட்டர் சொல்றேன், போடுங்க. ஆடில் கார்டில் சிங்கிள் போடுங்க. லேமட் 12வது எழுத்து 12/30. மெம் 13/40. அடுத்து மறுபடியும் மெம் 13/40. அடுத்து லேமட் 12/30. அடுத்து காஃப் 11/20. அடுத்து டவ் 22/400. 22/400. 1 2 3 4 5 6 எழுத்து. லேமட் மெம் மெம் லேமட் காஃப் டவ். லேமட் மெம் மெம் லேமட் காஃப் டவ். அடுத்த வார்த்தை சொல்றேன். இது 5 எழுத்து. அடுத்த வார்த்தை காஃப் 11/20. ஹே 5/5. நொன் 14/50. யோத் 10/10. மெம்சோபித் 13/40. காஃப் ஹே நொன் யோத் மெம்சோபித். காஃப் ஹே நொன் யோத் மெம்சோபித். 5 எழுத்து. 6 5 11 எழுத்து. இதுக்கு போடுங்க. போட்டு 2 ஆடில் கார்டுலையும் மொத்தமா கூட்டுங்க. சிங்கிள் கூட்டுங்க. ஆடில் கார்டில் சிங்கிளும் போடுங்க.
லெட்டர் மறுபடியும் சொல்லணுமா? எல்லாம் எழுதிட்டீங்களா? முதல் வார்த்தை லேமட், மெம், மெம், லேமட், காஃப், டவ். ரெண்டாவது வார்த்தை காஃப், ஹே, நுன், யோத், மெம், சோஃபித். காஃப், ஹே, நுன், யோத், மெம், சோஃபித். போட்டு சொல்லுங்க. 83/560. ம். 11. 11 ஓ, இது போட்டீங்களா? இப்படி 8+3. ஆமா, கரெக்ட். 5+6 11. சிங்கிள் வந்து அப்படி கூட கூட்டாதுமா. 1+2 12 இருக்குல்ல லேமட்டுக்கு, அதாவது 1+2 இப்படி கூட்டணும். மெமுக்கு 13 இருக்கா, 1+3 அப்படி அப்படி ஆட் பண்ணணும். அடுத்தது +1+3 அப்படி கூட்டுங்க சிங்கிள். ஓகே ஓகே. ஆமா, அப்படி கூட்டணும். இருக்கிற வேல்யூ அப்படியே சிங்கிள் டிஜிட்ல கூட்டணும். நீங்க அப்படி இப்படி கூட்டணும். இது வந்து ஆர்டினல் கார்டில் வேல்யூவை கூட்டுறது வந்து ஆர்டினல் கார்டில் சிங்கிள். அதுவும் போடுங்க. அதுவும் போட்டு 2 வார்த்தைக்கு மொத்தமா கூட்டுங்க. ஐயா ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு வந்து ஆர்டினல் 83, கார்டினல் 560, டோட்டல் 643, ம், சிங்கிள் வேல்யூ 20 20. ம், ரெண்டாவது வேர்டுக்கு ஆர்டினல் 53, கார்டினல் 125, டோட்டல் 178, சிங்கிள் வேல்யூ 17 17. சரி, கரெக்ட். இந்த 17 17யும் 17+20 கூட்டிருங்க, 2 சிங்கிளையும். 20+17 ஆர்டினல் சிங்கிள் கூட்டிருங்க. அது ரெண்டு வேர்டுக்கும் ஆட் பண்ணிருங்க. இந்த ஆர்டினல் வந்து 83 53 கூட்டிருங்க. கார்டினல் 560யும் 125 ஆட் பண்ணிருங்க. எவ்வளவு வருது பாருங்க. ஐயா சிங்கிள் வேல்யூ டோட்டல் 37 37, ம், கார்டினல் 136, கார்டினல் 665 25. 685 வரும்ல. 560 + 125ல 560 + 125 685. சாரி ஐயா. 685 கூட்டிருங்க. அதே மாதிரி ஆர்டினல் கார்டினல் சிங்கிளையும் கூட்டிருங்க. 83 8+3 53 + 5+3 இது வந்து 2 வார்த்தைக்குள்ளது மொத்தமா கூட்டிருங்க. அதே மாதிரி 560 5 + 6 + 0 125 + 1 + 2 + 5 அப்படி கூட்டி ஆர்டினல் கார்டினல் சிங்கிளையும் மொத்தமா கூட்டிருங்க. ஐயா 19 19.
19 வருதா? இதுதான் வேல்யூ. எல்லாரும் போட்டுக்குங்க, செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு வருதான். ஆர்டினல் டோட்டல் 136, கார்டினல் டோட்டல் 685, கூட்டினா 821, 821. இதை பிரேக் பண்ணணும், பிரேக் பண்ணிக்கங்க. 534 பிளஸ் 73 பிளஸ் 214. ஐநூத்தி 34னா எல் பெத்தேல். எல் பெத்தேல்னா தேவனுடைய வீடே தேவன், நாமே தேவனுடைய வீடு, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த தேவனுடைய வீடாகிய நம்ம தான் அதுல அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு தான் கிறிஸ்து தலையா இருக்கிறார், நாம சரீரமா இருக்கோம். தேவனுடைய வீடே தேவன் அப்படிங்கிறது தான் கரெக்டான தமிழ் விளக்கம். எல் பெத்தேல் இல்லைன்னா ஏல் பெத்தேல் இல்லைன்னா எல் பெத்தேல் சொல்றோம்ல எபிரேயத்துல, அதுக்கு தேவனுடைய வீடே தேவன், தேவனுடைய வீடு தான் தேவன், தேவனுடைய நாமே அவருடைய வீடா இருப்போம். எபிரேயர் 3:6 வாசிக்கிறோம். நம்பிக்கையை பற்றிய மேன்மை பாராட்டுதலையும் மேன்மை பாராட்டுதலும் உறுதியும் எபிரேயர் 3:6 கூட வாசிக்கல. உறுதியாய் பற்றி கொண்டதால் நாமே அவருடைய வீடா இருப்பேன்னு வரும். வீடா இருப்போம். எபிரேயர் 3:6 தானே? ஆமாங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் நாமே அவருடைய வீடா இருப்போம். நாமே அவருடைய வீடா இருப்போம். தேவனுடைய வீடே தேவன், அதுதான் தேவனுடைய வீடு தான் தேவன், நாமே அவருடைய வீடா இருப்போம். அதனாலதான் வேதம் சொல்லுது, இந்த ஆவிக்குரிய வீட்டுக்கு உள்ளான மனுஷனுக்கு கிறிஸ்து தலை, நாமெல்லாம் அவருடைய சரீரம், நீங்க கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறீண்டும் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பல ஆதாரங்களை பார்க்கணும். கிறிஸ்து அதுக்கு ஆவிக்குரிய, நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்துக்கு கிறிஸ்து தான் தலை, அவர் தான் தேவன், நாம தான் அவருடைய வீடு. இதை எப்படி காண்பிக்கிறாருன்னா, தேவனுடைய வீடே தேவன், தேவனும் அவருடைய வீடாகிய ஜனங்களும் ரெண்டு பேரும் ஒண்ணு, சேம். எப்படி 1 = 1 அப்படி காட்டுறோம் இல்லையா, அதே மாதிரி தேவனுடைய வீடே தேவன் அப்படிங்கிறது நித்தியத்துல மணவாளன் மணவாட்டியும் கலந்து ஒன்னா இருப்பாங்க. எப்படி 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த 2க்குள்ள 2 1 இருக்கா, 2 1 சேர்ந்து தான் 2. அந்த மாதிரி 22 வேதம் எப்படி காண்பிக்குதுன்னா, அவர் வார்த்தையாகி தேவன் 22, அவருக்குள்ள 11 இருக்கிறோம். ஒரு 11 அவர் மணவாளன், இன்னொரு 11 நாம மணவாட்டி. இந்த 2 11 22க்குள்ள இருக்கு. இப்படித்தான் நித்தியத்துல அவருக்குள்ள இருக்க போறோம், அவரோட ஒன்றித்து இருக்க போறோம். சரியா? அப்போ 534னா எல்பத்தேல், 73னா ஞானம் சாக்மா, 214னா ஆவிக்குரிய. இப்ப இந்த ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அப்படின்னு அந்த ஜனங்கள் யாருன்னு சொன்ன, இது எப்படி காண்பிக்கப்படுதுன்னா, ஆவிக்குரிய ஞானமாகிய எல்பத்தேல். இல்லைன்னு சொன்னா இப்படி கூட சொல்லலாம், எல்பத்தேல் தான் ஆவிக்குரிய ஞானம். எழுதிக்கங்க. 534னா எல்பத்தேல், 73னா 73ங்கிறது ஞானம், எபிரேய வார்த்தை சாக்மா. 214னா ரூவாக், ஆவியானவருடைய கார்டினல் வேல்யூ, ஆவிக்குரிய. அப்ப ஆவிக்குரிய ஞானமாகிய எல்பத்தேல், எல்பத்தேல் தான் தேவனுடைய, எல்பத்தேல் தான் ஆவிக்குரிய ஞானம், எல்பத்தேல் தான் ஆவிக்குரிய ஞானம். சிங்கிள் 37 அப்படின்னா இந்த ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கப்பட்டவர்கள் யாருன்னு சொன்னா, ரட்சிப்பை நித்திய ஜீவனையும் பெற்றவர்கள், சுதந்திரித்துக் கொண்டவர்கள், ரட்சிப்பை நித்திய ஜீவனையும் பெற்றவர்கள் தான் யாரு? இந்த குரூப். இவர்கள் யாரும் மணவாட்டின்னு காண்பிக்கப்படுது வேதம். ஏன்னா 11 எழுத்துல இருக்கு,
ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கப்பட்டவர்கள் யாரு? ரட்சிப்பை நித்திய ஜீவனை பெற்றவர்கள் தான். ரட்சிப்பை மாத்திரம் பெற்றவர்கள் அல்ல. சரியா? ரட்சிப்பை மாத்திரம் பெற்றவர்கள் அல்ல, நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொண்டவர்கள். ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் 19 வருதா? அவர் 19, மேல இருக்க 19, நாம 19, கீழே இருக்க 19, நாம. அவர் தலை, நாம சரீரம்னு போட்டு. இந்த ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அப்படின்னு நம்ம தமிழ்ல படிக்கிறதுக்குள்ள இவ்வளவு காரியங்கள் இருக்கு. இவர்கள் ரட்சிப்பை நித்திய ஜீவனை பெற்றவர்கள், இவர்கள் மனவாட்டி. இதுதான் ஆவிக்குரிய ஞானம். இந்த எல்பத்தேலா இந்த தேவனுடைய வீடாக மாறுவதுதான் ஆவிக்குரிய ஞானம். அவருடைய சரீரமாக நாம் மாறுறது அப்படிதான். அதுதான் ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆகிறதுங்கிறது. அவருடைய சாயலாக அவருடைய ஆவிக்குரிய சரீரத்திற்கு, அவருடைய ஆவிக்குரிய சரீரத்தில் நம்ம பங்குள்ளவர்களா மாறுறது, கிறிஸ்துவை சுதந்திரித்துக் கொள்றது. இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலம் என்ன நினைக்குதுன்னு சொன்னா, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுங்கிறது எப்படி நினைக்குதுன்னு சொன்னா, நம்ம ஏதோ ஒரு நாட்டை சுதந்திரிச்சு அங்க போய் அரசாளர் உட்கார்ந்து எல்லாரையும் அடிமைப்படுத்தி அரசாளுவோம் பொழுது, அந்த மாதிரி நம்ம மரிச்சா ஆண்டவர் பரலோகத்தை கொடுத்துருவாரு. ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றா, பரிசுத்தாவியை பெற்றோம்னா கொடுத்துருவாரு, பரலோக ராஜ்யம் கேரண்டி, இப்படி நினைக்கிறாங்க. இப்படி இல்லை. ஆக்சுவலா அதனுடைய கான்டெக்ஸ்ட் என்னன்னு சொன்னா, எபிரேயத்தில் நம்ம பார்த்தோம்னா, கிறிஸ்துவை சுதந்திரிக்கிறது தான் காரியம். அவருடைய பாடியா நம்ம மாறுறது, அவருக்குள்ளதான் ஒன்றித்து வாழ போறோம் நித்தியத்துல. அவருடைய ஆவிக்குரிய சரீரமாக மாறி அவரை நாம தலையாகி கிறிஸ்துவை சுதந்திரித்துக் கொள்றதுதான் பரலோக ராஜ்யம். அது ஆவிக்குரிய ராஜ்யம். ஆவியா இருக்கிற கர்த்தர் ஆவிக்குரிய ராஜ்யம். அவருடைய தூதர்கள் எல்லாருமே ஆவிக்குரியவர்கள். அங்க போய் நீங்க இது மாதிரி போட்டு நினைச்சு உட்கார்ந்து என்ன பண்ண போறீங்க? சேர் மாதிரி போட்டு உட்கார்ந்து, அதுக்கெல்லாம் அங்க அடிமைத்தனத்துக்குலாம் அங்க வேலை இல்லை. பட் நமக்கு என்ன புரிஞ்சு கொள்றதுக்காக தான் நமக்கு காண்பிக்கப்படுது. நித்தியங்கிறது அவருடைய நித்தியங்கிறதே, சியோன் அப்படிங்கிறதே இந்த மணவாளன் மணவாட்டி அப்படி அவங்கதான். அதுக்குள்ளாக தான் எல்லாமே இருக்கும். எல்லா வாசஸ்தலம், மற்ற பரிசுத்தவான்கள் எல்லாருமே அதுக்குள்ளதான் இருப்பாங்க. அந்த வாசஸ்தலத்துக்குள்ளதான் இருப்பாங்க மற்றவங்க எல்லாம். இப்போ நம்ம புரிஞ்சுக்க முடியாது சொல்லணும்னா, இந்த தலையாகிய கிறிஸ்து, நம்ம தலை அப்படி இருக்கு ஒரு சரீரத்திற்கு, அதுதான் ஹெட். சரியா? முதல்வரா இருக்குதா? அதுக்குள்ள இந்த பாடியில எவ்வளவு உறுப்பு இருக்கு? வெளியில கொஞ்சம் உறுப்பு தான் தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு உறுப்பு மறைவா இருக்கு. இதெல்லாம் இந்த தலை தான் ஆளுகை செய்யுது. அதே மாதிரிதான் இந்த நித்தியத்தில் நம்ம போகும்போது, ஹெப்ராயிக் பீரியட்ல வாழ்ந்த ஜனங்கள், மனசாட்சியின் காலத்துல, ரபானிகள் பீரியட்ல வாழ்ந்த ஜனங்கள், நியாயப்பிரமாண காலத்துல வாழ்ந்த ஜனங்கள், மெசியானிக் பீரியட்ல கிருபையின் காலத்துல வாழ்கிற ஜனங்கள், வாழ்ந்தவங்க, வாழ்றவங்க, ஜெயங்கொள்றவங்க, இவங்க எல்லாரும் உள்ள இருப்பாங்க. அவருக்குள்ள, அந்த தலையாகிய கிறிஸ்துவுக்குள், அந்த தலைக்குள்ள இந்த சரீரம் இருக்கு, கீழ்பட்டு இருக்கு. இதுக்குள்ள தெரியாம நிறைய உள்ளுறுப்புகள் எப்படி இருக்கு? மறைவா இருக்கு. கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு இந்த சரீரத்துல. அதே மாதிரி இந்த 3 காலத்திலையும் வாழ்ந்த ஜனங்கள் அவருக்குள்ளாக தான் இருப்பாங்க. இந்த தேவனுடைய வீடுக்குள்ளாதான் இருப்பாங்க. ஆனா இதுல மேலான ஸ்தானம் மணவாட்டிக்குரியது. ஏன் மணவாட்டிக்குரியது? இவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினதைப் போல இவர்கள் மரணத்தை ஜெயமாக ஜெயித்தவர்கள். அப்படிங்கிறபடினால இந்த மணவாட்டிங்கிற கடைசி காலத்துல உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுற குரூப்புக்கு மேலான ஸ்தானம். ஏன் அப்படின்னு சொன்னா, அது நிமித்தம் தான். இவர்கள் மரணத்தை காணாதவர்கள், இவர்கள் சாத்தானை ஜெயித்தவர்கள். இப்படி இதுல எல்லா மனுஷருக்குரிய நியமத்திலிருந்து இவர்கள் விலகினவர்கள். மனுஷனுக்குரிய நியமம் என்ன? அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது தான் பொதுவான நியமம். இதுல இருந்து இவங்க விதிவிலக்கா அல்லது இதுல இருந்து இவங்க ஜெயம் கொண்டவங்க. சரியா? ஜெயம் கொண்டபடினாலும் அவருடைய ராஜ்யத்துல மேலான ஸ்தானத்தை சுதந்திரிச்சு கொள்றாங்க. அங்கேயும் நம்ம எப்படித்தான் இருப்போம்? நாம கடவுளோடு கூட ஒன்றித்து இருப்போம், கர்த்தரோடு கூட.
அவருடைய சரீரமா இருப்போம். ஆனா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன? நாம் தலை அல்ல. அதுதான் விஷயம். உடனே நம்ம மேலான மண்ட கணத்துக்கு தலை கணத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஓ, வேற மாதிரி போல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அங்கும் தலை கிறிஸ்து தான் தலை. நாம தலை அல்ல, சரீரம். அங்க அப்படின்னா இந்த சரீரம் தலையோட இணைக்கப்பட்டிருக்கு. தலை சொல்ற கட்டளையிடுற எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியுது, இணங்கி வேலை செய்யுது. அதுதான் சரீரம். அதே மாதிரி தலையாகிய கிறிஸ்துவுக்கு இணங்கி வேலை செய்யறவங்க தான் நித்தியத்துல மனவாட்டியா இருந்தாலும், எந்த காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்களா இருந்தாலும் இணங்கி வேலை செய்யறவங்க தான். அவருக்கு கீழ்ப்பட்டு அங்கேயும் அவருக்குள்ள அடங்கி ஒடுங்கி இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துட்டாங்க. மாம்சத்தின் சுவாபம், மாமிசம், பிசாசு, மரணம், உலகம், பாதாளம் அப்படின்னு சொன்னாலே அதுல எல்லாமே வந்துடும். மாம்சத்துக்குரிய கிரியைகள்ல எல்லாமே வந்துடுமா? பெருமை, இச்சை, பொறாமை, போட்டி, வைராக்கியம் எல்லாம் வந்துடும். உலக ஆசாபாசம், பிசாசு அவனுக்குரிய கிரியைகள், மரணம், பாதாளம், பாவம், இது எல்லா சுவாபங்களையும் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஜெயிச்சு தான் வந்திருக்கிறாங்க நித்தியத்தில். அதனால இவங்களுக்கு பெருமையின் சுவாபங்கள்லாம் இருக்காது. ஆனாலும் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது, நாம கர்த்தருக்குள்ளாக அவரோடு கூட ஒன்றாகத்தான் இருப்போம். ஆனால் நாம் சரீரம், அவர் தலை. அங்கேயும் அப்படிதான். இங்கு கிறிஸ்து பூமியிலையும் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். நித்தியத்திலையும் எப்படி இருக்கிறாரு? நமக்கு ஜெயங்கொண்டவங்களுக்கு அவர் தான் தலை. நாம தலை அல்ல. மனவாட்டியா இருந்தாலும் நாம் தலை அல்ல. சரியா? கிளியரா அந்த இடம்? அவர் தலை, நாம சரீரம். சத்தியம். இந்த ரகசியம் தான் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். நம்ம அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களா இருப்போம்னு சொல்லியிருக்காரு. நாம் அவருடைய தலையா இருப்போம்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா ஆண்டவர்? அது சத்தியமே கிடையாது. அந்த மாதிரி போயிடக்கூடாது. நாமும் கடவுள் கர்த்தரும் ஒன்று, ஆனால் நாம் கர்த்தர் அல்ல. அவருடைய சரீரத்தை நமக்கு தாராரு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, சிம்பிளா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆதாம் எப்படி தன்னை சொந்த சரீரத்தை ஏவாளுக்கு கொடுத்தாரோ, அதே மாதிரி கிறிஸ்து தன்னுடைய ஆவிக்குரிய சரீரத்தை நமக்கு தராரு, சபைக்கு தராரு. அதை நம்மளை ட்ரீட் பண்ணி ஆவிக்குரிய சரீரமா மாற்றி ஏற்றுக்கொள்றார், தன்னோட ஐக்கியப்படுத்திக் கொள்றார். இப்போ ஆதாமிலிருந்து பிரிக்கப்பட்ட ஏவாள் ஆதாமுக்குள் ஒன்றித்துக் கொள்ளதான் தேவ தீர்மானம். இப்போ நாம கிறிஸ்துவின் சரீரமா வளர்க்கப்பட்ட நாம கிறிஸ்துவுக்குள் ஒன்றித்துக் கொள்வதுதான் தேவ தீர்மானம். இதற்காக கொடுக்கப்பட்டதுதான் திருவிருந்து. திருவிருந்து அப்படின்னா நீங்க புரிஞ்சு கொள்ளணும், சபையா நம்ம நினைவு கூறுறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை நினைவு கூறுறதுதான் திருவிருந்து. ஆனா அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நான் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் ரத்தம் என்னில் பாய்கிறது, என்னை சுத்திகரிக்கிறது, அதற்கு பாத்திரவானா இருக்கிறேன். கிறிஸ்துவின் வார்த்தையாகிய அப்பத்தை, கிறிஸ்து தான் வார்த்தையாகிய தேவன், இந்த வார்த்தை தான் ஆவியாயின் ஜீவனா இருக்கிறது, அதுதான் வசனமா இருக்கு. அந்த வார்த்தையை நான் புசிப்பேன், புசித்து அந்த வார்த்தையினால் கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன், அறிவடைந்து அவரை அறிவடைந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிறேன். இதன் மூலமாக அறிவடைந்த நான் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவை தான் நம்ம புசிக்கிறோம். ஆக்சுவலா கோதுமை அப்பத்தை புசிக்கிறது என்ன அர்த்தம்னு சொன்னா, நம்ம திருவசனமாகி ஆவிக்குரிய அப்பத்தை புசிக்கணும். வேத வார்த்தைகளை புசித்து நான் அறிவடைந்து, இப்படி அறிவடைந்த நான் அவரோடு கூட ஆவிக்குரிய சரீரத்துல நித்தியத்துக்கு போகும்போது அவருடைய சரீரத்தோடு ஐக்கியமாகி விடுவேன் அப்படிங்கிறது அர்த்தம். இங்க நான் தனியா இருக்கிறேன், ஆனா நித்தியத்துக்கு போகும்போது கிறிஸ்துவோடு கூட ஒன்றித்துக் கொள்வேன். அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய வார்த்தையை புசித்து அறிவடைந்த நான் மறுரூபம் அடைந்து அவருடைய ஆவிக்குரிய சாயலில் அவரோடு கூட ஒன்றித்துக் கொள்வேன். இதை அடையாளப்படுத்துறதாங்க திருவிருந்து. திருவிருந்துங்கிறது நம்ம அப்பத்தை புசிச்சுட்டு நல்லா அப்பம் நல்லா டேஸ்டா இருந்துச்சு, அந்த ஐயா போட்டாரு போன வாரம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு வேற பிரதர் போட்டிருக்காரு போல கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு அப்படிங்கிறது காரியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கிறிஸ்துவோடு கூட நித்தியத்தில் ஐக்கியப்படுவதற்கு, ஒன்றித்துக் கொள்வதற்கு, கரைந்து விடுவதற்கு அடையாளம் தான் திருவிருந்து. அதுக்கு ஜலத்தினால ஆவியினாலும் பிறக்கணும். ஏன் நம்மள ஆவிக்குரியவர்கள் சொல்றோம்?
பரிசுத்த ஆவியை பெற்றாதான் ஆவிக்குரியவர்கள். இல்லைன்னா கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவன் ஆவிக்குரியவனே அல்ல. அப்ப ஆவிக்குரியவர்கள் என்றாலே ஒன்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். இல்லாவிட்டால் அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். இன்னும் அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் தான். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ பரிசுத்த ஆவியை பெறணும். ஜலத்தினால் பாவம் போக கழுவப்படுவதற்கு அடையாளமாக, தேவனோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காரியம் தான் ஞானஸ்நானம். அதனுடைய அர்த்த நோக்கம் என்ன? அவருடைய ரத்தம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. அதுதான் நோக்கம். அப்ப உண்மையான மனம் திரும்புதல் இருந்தா தான் இந்த இது கிடைக்கும், இந்த சுத்திகரிப்பு கிடைக்கும். இல்லாவிட்டா நம்ம ரட்சிக்கப்பட்டாலும், ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றுட்டாலும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. அதே மாதிரி பழைய மனுஷனாவே இருப்போம். மனம் திரும்புதல் இல்லாம நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோம்னு சொன்னா என்ன ஆகும்னு சொன்னா, கர்த்தருடைய பிரசன்னத்தை இந்த ஆத்மாவில உணர முடியாதப்பா. ஆவியை பெறாதவர்கள் ஆவியை பெற வேண்டும். அவருடைய ஆவியை ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் என்ன பண்ணும்? கண்டிப்பாக அவருடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்படுவதற்கு அடையாளமாக, அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுவதற்கு அடையாளமாக, பழைய மனுஷன் மரிப்பதற்கு அடையாளமா இருக்கிற அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளணும். சரியா? இதுதான் அதுல இருக்கிற காரியம். அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். அதுக்கு பார்த்துடலாம். நீதிமொழிகள் 1:6 வாசிங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்வான். அறிந்து கொள்வானா? நீதிமொழிகளையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். நீதிமொழிகள்ங்கிறது தேவ ஞானத்தின் புஸ்தகம், தேவ ஞானத்தின் வெளிப்பாடு. சாலமோனின் நீதிமொழிகள். ஆனா நீங்க சாலமோன், உன்னத பாட்டு, இதெல்லாம் சங்கீதம், இதெல்லாமே எபிரேயத்துல கவிதை நடையில எழுதப்பட்டிருக்கு. கவிதை நடையில இந்த கவிஞர்கள் எழுதுவாங்கல்ல, தமிழ்ல கவிதை எழுதுறதுக்கும் சாதாரணமா நம்ம எழுதுற படிக்கிற வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க வேற ஒரு குவாலிட்டியில வேற ஒரு அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பாத்தீங்களா? கவிஞர்கள் எழுதுற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஹீப்ரோல எழுதப்பட்டது தான் அந்த சங்கீதம், நீதிமொழிகள் அதெல்லாம் எழுதப்பட்டது. அதுல யோபு இருக்கு பாருங்க. யோபு எல்லாம் எப்படி எந்த மாதிரி இதுல எழுதப்பட்டிருக்குன்னா, எபிரேயத்துல தமிழ்ல இந்த வில்லு பாட்டு, நீங்க இந்த கிராமத்துல எல்லாரும் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வில்லு பாட்டு பாடுவாங்கல்ல, அப்படி ஒரு மாதிரி இழுத்து படிப்பாங்களா, ஒரு மாதிரி படிப்பாங்க. அந்த மாதிரி இழுத்து அது எல்லாம் பண்ணுவாங்கல்ல. நானும் சின்ன வயசுல பார்த்தது அந்த வில்லு பாட்டுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த மாதிரி ஒரு நடையில எழுதப்பட்டதுதான் யோபு புத்தகம். அந்த இது எல்லாம் மற்ற இது எல்லாமே பாடல் தான். சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு, இது எல்லாமே பாடல் தான். சங்கீதம்னு சொல்லும்போது நம்ம 21ஆம் சங்கீதம், 10ஆம் சங்கீதம் அப்படிதான் சொல்லணும். சங்கீதம் இப்படி சொல்றத விட அதுதான் கரெக்ட். சங்கீதம் 10ஆம் அதிகாரம் அப்படி சொல்லக்கூடாது. 10ஆம் சங்கீதம், 50ஆம் சங்கீதம், 101வது சங்கீதம். ஏன்னா அது எல்லாமே பாடல். சரியா? இப்ப இந்த நீதிமொழிகள் தேவ ஞானத்தின் புஸ்தகம். சங்கீதம் எப்படி இருக்குன்னு சொன்னா முழுவதும் கிருபையும் சத்தியமா இருக்கும். எப்படி இருக்குன்னு சொன்னா 1ஆம் சங்கீதம் கிருபை அப்படின்னா 2ஆம் சங்கீதம் சத்தியம். அந்த வருஷம் எப்படி இருக்கும்? கிருபையும் சத்தியமா இருக்கும். 1ஆம் சங்கீதம் கிருபைனா 2ஆம் சங்கீதம் சத்தியம். அகைன் அப்படி 3வது சங்கீதம் கிருபைனா 4வது சங்கீதம் சத்தியம். இந்த வருஷம் எப்படி இருக்கும் சங்கீதங்கள்? சரியா? நீதிமொழிகள்ல கிறிஸ்துவை பற்றின ஞானம் சம்பந்தப்பட்டது தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். சரியா? மனித ஞானத்தை சம்பந்தப்பட்டதை எடுத்துக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவை பற்றின ஞானம், அதற்குரிய காரியங்கள் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் எல்லாமே ஞானம் சம்பந்தப்பட்ட காரியம். இப்ப இதுக்கு போட்டோம்னா கிளியரா தெரிஞ்சிடும். இந்த வசனத்துக்கு போட்டோம்னா கிளியரா தெரிஞ்சிடும். ஞானிகள் உரைத்த புதை பொருள் அப்படிங்கிறது யாரு, எதை குறிச்சு சொல்லப்படுது அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும்.
இதுக்கு போடுங்க 1 2 3 4 5 6 வார்த்தை. செல் அடிக்கடி ஆஃப் ஆகி போகுது. ஆறு வார்த்தை. எழுத்து சொல்லிடுறேன். 5 8 29 எழுத்து. 1 2 3 4 5 6 வார்த்தை 29 எழுத்து. 5 வார்த்தை இல்ல, 6 வார்த்தை 29 எழுத்து. இதுக்கு போடுங்க. லேமட் முதல் வார்த்தை. லேமட் 12/30. ஹே போடுங்க. ஹே 5/5. பேத் 2/2. ஐயா ஐயா கொஞ்சம் பையன் சொன்னா நல்லா இருக்கும். ஓகே ஓகே, ரிப்பீட் பண்றேன். லேமட் 12/30. ஹே 5/5. பேத் 2/2. யோத் 10/10. வாவ் சாரி வாவ் இல்ல, நுண் சோஃபித் 14/50. நுண் சோஃபித் 14/50. அப்போ லேமட், ஹே, பேத், யோத், நுண் சோஃபித். லேமட், ஹே, பேத், யோத், நுண் சோஃபித். சரியா? லேமட் 12வது எழுத்து, ஹே 5வது எழுத்து, பேத் 2, யோத் 10, நுண் சோஃபித் 14வது எழுத்து. ஐயா 6 வார்த்தையா 5 வார்த்தையாங்கய்யா? 1 2 3 4 5 6 வார்த்தை 29 எழுத்துங்கய்யா. இல்ல நீங்க சொல்லியிருக்கிறது 5 வார்த்தை சொல்லியிருக்கீங்க. 1 2 இது 5 எழுத்து. இது ஒரு வார்த்தையில இருக்கிற 5 எழுத்து. இதே மாதிரி 6 வார்த்தை மொத்தம் 29 எழுத்து இருக்கு. ஓ சரி. ஆமாங்க. சரியா? இந்த இந்த வசனம் முழுவதுக்கும் நீதிமொழிகளையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைபொருட்களையும் அறிந்து கொள்வாங்கிறது 6 வார்த்தை மொத்தம் 29 எழுத்துல இருக்கு. இப்போ ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். லேமட், ஹே, பேத், யோத், நுண் சோஃபித். அடுத்த வார்த்தை சொல்றேன். 2வது வார்த்தை மெம் 13/40. ஷின் 21/300. 21/300. லேமட் 12/30. ஷின் மெம் ஷின் லேமட். மெம் 13/40. ஷின் 21/300. லேமட் 12/30. அடுத்த வார்த்தைக்கு போறேன். வாவ், மெம், லேமட், யோத், சாடே, ஹே. வாவ் முதல்ல ஆரம்பிக்கிறேன். அப்போ வாவ் 6/6. மெம் 13/40. லேமட் 12/30. யோத் 10/10. சாடே 18/90. ஹே 5/5. வாவ், மெம், லேமட், யோத், சாடே, ஹே. வாவ், மெம், லேமட், யோத், சாடே, ஹே. 3 வார்த்தை முடிஞ்சிருக்கு. 4வது வார்த்தைக்கு போறேன். டாலத் 4/4. பேத் 2/2. ரேஷ் 20/200. யோத் 10/10. டாலத், பேத், ரேஷ், யோத். டாலத், பேத், ரேஷ், யோத். டாலத் 4வது எழுத்து, பேத் 2வது எழுத்து, ரேஷ் 20வது எழுத்து, யோத் 10வது எழுத்து. அடுத்து
அஞ்சாவது வார்த்தை கெத் 8/8. காஃப் 11/20. காஃப் 11/20. மெம் 13/40. யோத் 10/10. மெம் சோஃபித் 13/40. கெத் 8/8. காஃப் 11/20. மெம் 13/40. யோத் 10/10. மெம் சோஃபித் 13/40. 5 வார்த்தை முடிஞ்சது. அடுத்தது வாவ் 6/6. 6வது வார்த்தை வாவ் 6/6. கெத் 8/8. யோத் 10/10. டாலத் 4/4. டவ் 22/400. மெம் சோஃபித் 13/40. மெம் சோஃபித் 13/40. வாவ் கெத் யோத் டாலத் டவ் மெம் சோஃபித். வாவ் 6, கெத் 8, யோத் 10, டாலத் 4, டவ் 22, மெம் சோஃபித் 13/40. மொத்தம் 29 எழுத்து இருக்கான்னு கவுண்ட் பண்ணுங்க. ஏதாவது விட்டுருக்கீங்களா தெரிஞ்சிடும். 6 வார்த்தை 29 எழுத்து. இப்போ இதுக்கு ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் சிங்கிள் டு சிங்கிள் இதெல்லாம் போடுங்க. ஐயா 2வது எழுத்து மட்டும் சொல்லுங்க. 2வது வார்த்தை லாமட். 2வது வார்த்தையா மெம் ஷின் லாமட். மெம் 13/40. ஷின் 21/300. லாமட் 12/30. 3 எழுத்து தான் 2வது வார்த்தை. மெம் ஷின் லாமட். சோதர் மெம் ஷின் லாமட். சரியா 2வது வார்த்தை. இதே மாதிரி மொத்தம் 29 எழுத்து. 6 வார்த்தை 29 எழுத்து. இதுக்கெல்லாம் போடுங்க. போட்டு முடிச்சுட்டு கடைசியா இந்த 2 வார்த்தைக்கு மட்டும் தனி கடைசி 2 வார்த்தை 5வது 6வது வார்த்தைக்கு மட்டும் தனியா ஆர்டினல் கார்டில் அது தனியா எடுக்கணும். ஆர்டினல் கார்டில் கூட வேண்டாம், சிங்கிள் மட்டும் தனியா எடுத்துக்கலாம். முதல்ல இதை போடுங்க. அப்புறம் கடைசி 2 வார்த்தையும் தனியா நம்ம அதனுடைய சிங்கிள் மட்டும் தனியா டோட்டல் அது 2 வார்த்தையும் எடுத்துக்கலாம். மொத்தமா எல்லா வார்த்தைக்கும் ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் சிங்கிள் டு சிங்கிள் போடுங்க.
போட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா சொல்லட்டா? வரிசையா சொல்லுங்க. மற்றவங்க அப்படியே செக் பண்ணிக்கிட்டோம். ஒரு ஒரு வார்த்தைக்கும் அப்படியே ஆடில் காட்டில் சிங்கிள் சொல்லுங்க. ஐயா ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு வந்து ஆர்டினல் 97/140. ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு சிங்கிள் வேல்யூ 16 ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு வித்தியாசமா வருது. 97/140 வராத? எப்படி எப்படி வருது? 47 43/97 தான் வருது. 43/97. ஆமாங்கய்யா. டோட்டல் ஓ, 43/97 கூட்டி சொல்றீங்களா? கரெக்ட். ஆமாங்கய்யா. 140 சிங்கிள் சொல்லுங்க. சிங்கிள் 16 வேல்யூ 16. அடுத்த வார்த்தைக்கு ரெண்டாவது வேர்டுக்கு வந்து ஆர்டினல் 46, கார்டினல் 370, டோட்டல் 416. சிங்கிள் வேல்யூ 10. மூணாவது வேர்டுக்கு வந்து ஆர்டினல் 80, கார்டினல் 476, டோட்டல் 556. சிங்கிள் வேல்யூ 26. இல்ல, தப்பா இருக்கேன். நீங்க ஏதோ டவ் போட்டீங்க போல தெரியுது. என்ன வார்த்தை போட்டிருக்கீங்க பாருங்க. வாவ் மெம் லாமட் யோத் சாடே ஹே. சாடைக்கு 1890 போட்டிருக்கீங்களா? ஆமாங்கய்யா. அதுக்கப்புறம் 64/181 தான் வரும். ஆமா 64/28 சிங்கிள். 64/181. ஆமா, கரெக்டுங்க. அது மட்டும் எல்லாரும் கரெக்ஷன் பண்ணிக்கங்க. டோட்டல் 245. ஆமா, அடுத்ததுங்க. அடுத்த வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை ஆர்டினல் 36, கார்டினல் 216, டோட்டல் 252. கரெக்ட். சிங்கிள் வேல்யூ 99. அடுத்த அஞ்சாவது வேர்டு ஆர்டினல் 55, கார்டினல் 118, டோட்டல் 173. சிங்கிள் வேல்யூ 19. கரெக்ட். அடுத்தது அடுத்து கடைசி வேர்டு ஆர்டினல் 63, கார்டினல் 468, டோட்டல் 531, சிங்கிள் வேல்யூ 27. கரெக்ட். இப்ப எல்லாத்தையும் கூட்டிருங்க. ஆர்டினல் எல்லாத்தையும் கார்டினல் எல்லாத்தையும் கூட்டி ஆர்டினல் எவ்வளவு வருது, கார்டினல் எவ்வளவு வருது பாருங்க. ஏன் மூணாவது வேர்டுக்கு ஆர்டினல் என்ன சொன்னீங்க? மூணாவது வேர்டுக்கு 64/181 181 கார்டினல், ஆர்டினல் 64. சரி. அதே மாதிரி சிங்கிள் எல்லாம் கூட்டிருங்க. சிங்கிள் டு சிங்கிளும் சிங்கிள் டு சிங்கிள் அதையும் கூட்டிருங்க. மூணுமே போட்டுருங்க. போட்டு சொல்லுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஐயா எல்லாத்துக்குமே டோட்டல் பண்ணிடுவா? ஆமா, எல்லா வேர்டுக்கும் டோட்டல் பண்ணி ஆர்டினல் 43 + 46 + 64 அது எல்லாமே மேல ஆர்டினல் கூட்டிருங்க. கார்டினல் 97 + 370 அது எல்லாமே கூட்டிருங்க. 181 எல்லாமே. அதே மாதிரி சிங்கிளும் மொத்தமா கூட்டிருங்க. சிங்கிள் டு சிங்கிள் டிஜிட்லையும் கூட்டிருங்க. இன்னொரு தடவை சொல்லு. இப்ப எதெல்லாம் கூட்ட சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க.
எல்லாமேமா 6 வார்த்தைக்கு உள்ள ஆர்டினல் கார்டினல் வருதா? 43 ஆர்டினல் வருதா ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு? அந்த 43 சொல்றீங்க ஆ? 33 46 இப்படி கூட சொல்றீங்களா மேல உள்ளதா? மேல உள்ளது எல்லாம் கூட்டிருங்க. 43 46 64 36 55 60 63 வரைக்கும் எல்லாமே கூட்டிருங்க. அதே மாதிரி கீழேயும் கூட்டிருங்க. கார்டினல் எல்லாமே கூட்டிருங்க. ஓகே ஆமா. அதே மாதிரி சிங்கிள் வேல்யூ வருது இல்லையா? அதுவுமே 6 வார்த்தைக்கும் கூட்டிருங்க. அதுக்கப்புறம் சொல்றேன். ஐயா ஆர்டினல் டோட்டல் வேல்யூ 307. ஆமா கரெக்ட் சிஸ்டர், கரெக்ட். ஆர்டினல் டோட்டல் வேல்யூ 1791. இல்ல அத நீங்க இது கரெக்ஷன் பண்ணல போலயே. 1450 வரும். சரியா. சிங்கிள் வேல்யூ 107 107. இல்ல சிங்கிள் 109 109 வரும். வரிசையா சொல்றேன் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 16 முதல் வார்த்தைக்கு 16 16 சிங்கிள், ரெண்டாவது வார்த்தைக்கு 10 10, மூணாவது வார்த்தைக்கு 28 28 சிங்கிள், நாலாவது வார்த்தைக்கு 9 9, அஞ்சாவது வார்த்தைக்கு 19 19, ஆறாவது வார்த்தைக்கு 27 27. டோட்டல்ல தான் விட்டுருப்பீங்க. 109 109 வரும். நூத்தி ஒன்பது சிங்கிள் டு சிங்கிள் எவ்வளவு வருது பாருங்க. ஒன்று அடிக்கடி ஆஃப் ஆயிருது என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். சிங்கிள் டு சிங்கிள் வந்து அந்த 1 + 6 + 1 + 0 + 2 + 8 + 9 + 1 + 9 அப்படி கூட்டணும். +2 + 7 எல்லா சிங்கிள் வேல்யூயும் சிங்கிள் டிஜிட்ல கூட்டுறது சிங்கிள் டு சிங்கிள். எல்லா சிங்கிள் வேல்யூயும் அப்படியே மொத்தமா டோட்டல் பண்றது சிங்கிள் டோட்டல். ஓகே. ஐயா அந்த தேர்ட் வேர்டுக்கு மட்டும் லெட்டர்ஸ் சொல்லுங்களேன். தேர்டுக்கு வாவ், அடுத்து மெம், அடுத்து லேமட், அடுத்து யோத், அடுத்து சாடே, அடுத்து ஹே. கடைசி ஹே நீங்க எனக்கு தெரிஞ்சு டவ் ஏதாவது போட்டிருப்பீங்க, இல்லைன்னா அவ்வளவு வராது வேல்யூ. ஹே அதாவது வாவ் மெம் லேமட் யோத் சாடே ஹே. ஆர்டினல் 64 வரும், கார்டினல் 181 181. சிங்கிள் டு சிங்கிள் எவ்வளவு வருது மற்றவங்களுக்குலாம்? யாருக்காவது வருதா? போட்டீங்களா? 271 சிங்கிளா கூட்டி மேல உள்ள சிங்கிள் இல்ல நோ 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 டோட்டல் ஆர்டினல் மொத்தமா கூட்டுறது 300. ஆர்டினல் 271 46 46. 46 46. ஐயா கரெக்டா சொல்றாங்க. சிங்கிள் டு சிங்கிள் 46 46. ஆர்டினல் வந்து எல்லாமே கூட்டினீங்கன்னா 307 வரும். கார்டினல் 1450 வரும். சரியா? 1450 கார்டினல், மேல வந்து 307 ஆர்டினல். எல்லாருக்கும் வருதா? இதை கூட்டிக்கங்க, கூட்டி போட்டுருங்க. 1757 வருதா பாருங்க. 307 + 1450 1757. சிங்கிள் வந்து 109 109. எல்லாருக்கும் வருதா? வரலன்னா எங்க மிஸ்டேக் இருக்குன்னு செக் பண்ணிக்கங்க. 109 109னா 19 0 எடுத்துருங்க 19 19. அவர் தலை நாம் சரீரம், அவர் பாதி நாம் பாதி அப்படின்னா ஞானிகளின் வாக்கியங்களும் நீதிமொழிகளும் அதன் அர்த்தமும் ஞானிகளின் வாக்கியமும் அவர்கள் உரைத்த புதை பொருளும் அதனுடைய மெயின் ஸ்ட்ரக்சர் அல்லது முக்கியமான கரு என்னன்னு சொன்னா இதுதான். அவர் தலை நாம சரீரம். அவங்க உரைத்ததுல மற்றும் ஒரு முக்கியமானது என்னன்னு சொன்னா சிங்கிள் டு சிங்கிள் 46 46 92னா யேசுவா ஏசுன்னு அர்த்தம். 9 + 2 கூட்டினீங்கன்னா 11. அவர் தான், அந்த இயேசு தான் மணவாளன். சரியா? 46 46 கூட்டி போட்டுருங்க 92. அப்போ நீதிமொழியும் அதனுடைய அர்த்தங்களும்
அதனுடைய வாக்கியங்களும் அதில் உள்ள இருக்கிற புதைபொருள் யாரை பற்றினது? யெஷுவாவை பற்றினது, கிறிஸ்துவை பற்றினது. அவர் தலையாகவும் நாம் சரீரமாகவும் மாறுவோம். இதுதான் அதுக்குள்ள இருக்கு. இந்த புதைபொருளுக்குள்ள, வாக்கியங்களுக்குள்ள, அதன் அர்த்தத்துல அதுதான் இருக்கு. அப்போ இது இன்னும் உறுதிப்படுத்தணும்னா கடைசி 2 வார்த்தை ஞானிகள் உரைத்த புதைபொருள்கள் அப்படிங்கிறது தான் கடைசி 2 வார்த்தை. அதுக்கு மட்டும் தனியா எடுங்க, சிங்கிள் மட்டும் எடுங்க. 2 வார்த்தை, கடைசி 2 வார்த்தைக்கு சிங்கிள் மட்டும் தனியா எடுங்க. ஐயா 46. 46 46 46 46 40 92. யெஷுவா வந்துட்டாரா? 2 வார்த்தை எத்தனை எழுத்துல இருக்கு பாருங்க. கடைசி 2 வார்த்தை மட்டும் எத்தனை எழுத்துல இருக்கு பாருங்க. 11ங்கய்யா. 11 எழுத்து. கர்த்தர் யாரை பற்றினது? யெஷுவாவை பற்றினது, மணவாளனை பற்றினது. அப்ப ஞானிகள் உரைத்த புதைபொருள்கள் யாரை பற்றினது? மணவாளனை பற்றினது. ஏன்னா இது அவரை குறித்து சொல்லப்படுது. ஞானிகள் உரைத்த புதைபொருள்கள் 11 எழுத்து. இது மணவாளனை பற்றினது, யெஷுவாவை பற்றினது. ஆடில் காடில் சிங்கிள் எடுங்க. கடைசி 2 வார்த்தைக்கு 55 5 + 5 + 6 + 3 கூட்டுங்க. 118 468 1 + 1 + 8 4 + 6 + 8 கூட்டுங்க. ஐயா ஆடினால் 118, காடினால் 586. கூட்டினா எவ்வளவு வருது? காட் 604 641 வருது. 663 + பிளஸ் 468 தானே? ஆமா 468 தான். 468 கூட்டும்போது எவ்வளவு வருது? சரியா? 641. கரெக்ட். இப்ப 2 கூட்டி டோட்டல் பண்ணிட்டீங்கன்னா 704 வருதா? 704. 55 613 கூட்டிங்கன்னா 118. 118யும் 468யும் கூட்டி அதெல்லாம் அந்த 2 118யும் 468யும் கூட்டிங்கன்னா எவ்வளவு வருது? 759. அவ்வளவு வராத. 704 தான் வரும். 704 வரும் பாருங்க. கடைசி 2 வார்த்தைக்கு மட்டும் 55 118 வருதா? அப்படி கூட்டினீங்கனாலும் 55 + 118 எவ்வளவு வருது? 173 + 63 + 468 704 வரும். 704 டோட்டல் தான் விட்டுருப்பீங்க. ஏன்னா ஆடில் காலில் தான் ஏற்கனவே செக் பண்ணிட்டேன். 5வது வார்த்தைக்கு 55 118, 6வது வார்த்தைக்கு 63 468 கூட்டினீங்கன்னா எல்லாத்தையும் மொத்தமா கூட்டினீங்கன்னா 704 வரும். 704 வரும். கூட்டுங்க பொறுமையா. 55 118 + 63 + 468 எல்லாம் கூட்டு. ஆமா எல்லாம் கூட்டுங்க. 704 0 எடுத்துருங்க. 74 37 37 பிரேக் பண்ணிக்க. ரட்சிப்பு நித்திய ஜீவனம். இந்த இயேசுக்குள்ளதான் 46 46 92 ஞானிகள் உரைத்த புதைபொருளுக்குள்ள இருக்கிறது இயேசுன்னு பார்த்தோம். 92 யெஷுவா. அவருக்குள்ளதான் ரட்சிப்பு நித்திய ஜீவனம் இருக்கு. சரியா? அப்ப இந்த ரட்சிப்பு நித்திய ஜீவனை பெற்றவர்கள் தான் அவருடைய சரீரமா மாற முடியும். தலையாகிய கிறிஸ்துவுக்கு சரீரமா மாற முடியும். இதுதான் இருக்கு. நீதிமொழிகளுடைய புதைபொருள்கள் அர்த்தம் வாக்கியத்துக்குள்ளதான் இதுதான் இருக்கு. இயேசு. அதனாலதான் சொன்னோம், கிறிஸ்துவை பற்றின ஞானம் சம்பந்தப்பட்டதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் நீதிமொழிகள் இருந்து. சரியா? மற்றதை நம்ம எடுக்க முடியாது. அப்ப இந்த யெஷுவா தான் ஞானிகள் உரைத்த புதைபொருள். யெஷுவா 92ன்னு போட்டுங்க. 92ன்னு போட்டு பிராக்கெட்ல 11 அப்படின்னு போட்டுங்க. 11 தான் இயேசு தான் மணவாளன். சரியா? அதாவது ஞானிகள் உரைத்த புதைபொருள்கள் சிங்கிள் 92 யெஷுவா. சரியா?
அவருக்குள்ளதான் ரட்சிப்பு நித்திய ஜீவனும் இருக்கு. 704 0 எடுத்துருங்க, 74 பிரேக் பண்ணிக்கங்க, 37 37 ரட்சிப்பு நித்திய ஜீவனம் அவருக்குள்ளதான் இருக்கு. அதை பெற்றுக்கொண்டவங்க தான் அவருடைய சரீரமா மாற முடியும். அவ்வளவுதான் அதுல. சரியா? மொத்தமா எடுத்தீங்கன்னா 6 வார்த்தை 29 எழுத்து இருக்கா? 6 வார்த்தை. 6ங்கிறது மனுஷகுமாரன் போட்டுக்கங்க, வாவுன்னு போட்டுக்கங்க. 29ங்கிறது மணவாளன், ஆதியாமம் 1:1 இருக்கிற 29 மணவாளன் போட்டுக்கங்க. ஆறு வார்த்தை அடுத்து ஆறு வார்த்தை 6 வார்த்தை 29 எழுத்து. 6ங்கிறது மனுஷகுமாரனை குறிக்கிறது. 6ங்கிறது வாவ். மனுஷகுமாரன் தான் ஆணிகளால் அடிக்கப்பட்டார். சரியா? வாவுனா நெயில், ஆணி. மனுஷகுமாரன் தான் ஆணிகளால் அடிக்கப்பட்டார். 6ங்கிறது மனுஷகுமாரனையும், 29ங்கிறது மணவாளனையும் குறிக்கிறது. 29ங்கிறது ஆறுங்கிறது மனிதனையும் குறிக்குமாங்கய்யா? ஆமாங்க, மனிதன் 6ஆம் நாள்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தானே, நம்மை போல மனுஷன் தானே. இப்ப மனுஷகுமாரன் ஐயா சொன்னீங்கல்ல. ஆமாங்கய்யா. இன்னொரு மீனிங் வந்து மனிதன் வரும் இல்லைங்கய்யா? மனிதன் தான். 6ங்கிறது மனிதன். ஏன் சொல்றோம்னா மனிதன் 6ஆம் நாள் சிருஷ்டிக்கப்பட்டவன், சராசரியா 6 அடியில இருக்கிறவன், இதெல்லாம் நம்ம அதனால மனிதன். 6ங்கிறது எபிரேயத்துல 6ன்னா என்னது? வாவுன்னா என்னது? நெயில், ஆணி. இந்த மனுஷகுமாரனா வெளிப்பட்ட 6ஆம் நாள்ல நம்மை போல வந்தாரு. ஆனா பரிசுத்தாவினால் பிறந்தார். ஆனா நம்மை போல பாடுள்ள மனுஷனா பிறந்த இவர் தான் ஆணிகளால் அடிக்கப்பட்டார். அதனால 6ங்கிறது இந்த இடத்துல மனுஷகுமாரன் போட்டு. சரிங்க, நல்லது. ஆமா, நம்ம போலதான் மனுஷனா வெளிப்பட்டு, ஆனால் அந்த ஆணிகளால் அடிக்கப்பட்டவர். அதனால 6ங்கிறது வாவையும் குறிக்கும், மனிதனையும் குறிக்கும். எபிரேயத்துல 6ங்கிறது மனுஷகுமாரனுக்கும் வரும். சோதரி. இப்ப அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. யோவான் 6:48. யோவான் 6:48. ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே. சரியா? நான் தான் அப்பம், ஜீவ அப்பம். என்னை புசித்தவன் மாம்சத்தை புசிக்கிறவன், ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவனை பெறுவான்னு சொல்றாரா? யூதர்களுக்கு குழப்பமாயிருது. என்ன ஏன் குழப்பமாகுது? என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் நம்ம சாப்பிட முடியாது. மனுஷ மாம்சத்தை ரத்தம்னா பாவம், பெரிய பாவம், சாப்பிடக்கூடாது, அலோடு கிடையாது பிரமாணத்தின்படி. அப்போ இயேசு கிறிஸ்து ஆவியா இருக்கிற கர்த்தர் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறாரு. ஜீவா அப்பா நானே, என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் எழும்புவான், அவனை எழுப்புவேன்னு சொல்லும் போது யூதர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னு சொன்னா மனிதனுடைய மாம்சத்தை ரத்தத்தையும் டைரக்டா சாப்பிட முடியாது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது நமக்கு புரியணும்னா ஹீப்ருல தான் அதனுடைய சரியான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஜீவாப்பம் நானேங்கிறது 4 வார்த்தை 14 எழுத்துல இருக்கு. அதுக்கு நம்ம ஆடியல் கார்டில் சிங்கிள் போட்டோம்னா எக்ஸாக்டா என்ன சொல்ல வராருங்கிறது நம்ம தெரிஞ்சிடலாம். போடுங்க. முதல் வார்த்தை 3 எழுத்து, அனி. அனி அப்படின்னா அலஃப் நுன் யோத். அலஃப் நுன் யோத். அலஃப் 1/1, நுன் 14/50, யோது 10/10. அலஃப் 1/1, நுன் 14/50, யோது 10/10. அடுத்தது 2வது வார்த்தை ஹே வாவ் அலஃப். ஹே 5/5, வாவ் 6/6, அலஃப் 1/1.
ஹே வாவ் அலஃப். ஹே வாவ் அலஃப். 5வது எழுத்து ஹே, வாவ் 6வது எழுத்து, அலஃப் 1வது எழுத்து. அடுத்து 3வது வார்த்தை லெகேம். இதுதான் அப்பம். அப்பம்ங்கிறது இந்த வார்த்தை தான். லெகேம். லேமட் 12/30. கெத் 8/8. மெம் சோஃபித் 13/40. லேமட் 12/30. கெத் 8/8. மெம் சோஃபித் 13/40. அடுத்து 4வது வார்த்தை ஹே கெத் யோத் யோத் மெம் சோஃபித். ஹே கெத் யோத் யோத் மெம் சோஃபித். ஹே 5/5. கெத் 8/8. யோத் 10/10. அகைன் மறுபடியும் யோத் 10/10. மெம் சோஃபித் 13/40. ஹே 5, கெத் 8, யோத் 10, யோத் 10, மெம் சோஃபித் 13. 13வது எழுத்து. இப்ப இந்த 4 வார்த்தை 14 எழுத்துல இருக்கா பாத்துக்கங்க. இத ஆடியல் கால் சிங்கிள் போடுங்க. ஆடியல் போடுங்க. சிங்கிள், சிங்கிள் டு சிங்கிள் 3மே போடுங்க. போட்டு சொல்லுங்க. ஆடியல் கால் சிங்கிள் 4 வார்த்தை தான். குயிக்கா போடுங்க. கேக்குமா? எடுத்து வைங்க. லெஃப்ட் அப்ப எம்பி முடிஞ்சுன்னா கூடுறேன். எம்பி இன்னொரு எம்பி தான் இருக்கு. சரி, ஒரு 100 எம்பி தான் இருக்கு டேட்டா. நான் இது வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓடுமான்னு தெரியல. 10 நிமிஷம். ஏன் ஆன்சர் சொல்லட்டுமா? சொல்லுங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு ஆர்டினல் 25, கார்டினல் 61, டோட்டல் 86, சிங்கிள் வேல்யூ 7 7. கரெக்ட். ரெண்டாவது வேர்டுக்கு ஆர்டினல் 12, கார்டினல் 12, டோட்டல் 24, சிங்கிள் வேல்யூ 12 12. மூணாவது வேர்டுக்கு ஆர்டினல் 33, கார்டினல் 78, டோட்டல் 111, சிங்கிள் வேல்யூ 15 15. ஓகே. நாலாவது வேர்டுக்கு வந்து ஆர்டினல் 47, கார்டினல் 83, டோட்டல் 130, சிங்கிள் வேல்யூ 20 20. இல்ல சிங்கிள் 19 19. ஹே கெத்து 5 5 போட்டீங்களா? கெத்து 8 8, யோது 10 10, யோது 10 10, மெம் சோபித் 13 40. கூட்டினீங்கன்னா 46 ஆர்டினல், கார்டினல் 73 தான் வரும். 14 50 போட்டிருக்கேன். அது தப்பு. அதனாலதான் 46 73 கரெக்ஷன் பண்ணிக்கங்க. இப்போ கூட்டிருங்க. மொத்த ஆர்டினலையும் கூட்டிருங்க, மொத்த கார்டினலும் கூட்டிருங்க, சிங்கிளும் கூட்டிருங்க. சிங்கிள் டு சிங்கிள் 3 போடுங்க. எவ்வளவு வருதுன்னு பார்த்து
ஏசப்பா. ஏன் 4வதுக்கு 46 73 46 73. ஆமா 4 வேர்டுக்குமே டோட்டல் பார்க்கணுமா? 4 வேர்டுக்கும் டோட்டல் மொத்தமா கூட்டம். மற்றவங்க போட்டா கூட சொல்லுங்க. எவ்வளவு சிங்கிள் வருது, சிங்கிள் டு சிங்கிள் எவ்வளவு வருது, ஆர்டினல் கார்டினல் எவ்வளவு வருது. சரியா? எல்லாருமே போடணும். வேத வாக்கியங்களை ஆர்டினல் 120, கார்டினல் 228. கரெக்டா? ஆமா 116 வரும். ஆர்டினல் 224 கரெக்ட். 116 224 தான் கரெக்ட் ஆன்சர். செக் சிங்கிள் பண்ணிக்கங்க. வேல்யூ 53 53. சிங்கிள் வேல்யூ 53 53. சிங்கிள் டு சிங்கிள் 26 26. கரெக்ட். சரியா? இதுதான் ஆர்டினல் கார்டினல் 116 224, சிங்கிள் 53 53, சிங்கிள் டு சிங்கிள் 26 26. இப்ப கவனிங்க, ஆர்டினல் கார்டினல் கூட்டிக்கிங்க 340 வரும். 116 224 கூட்டினீங்கன்னா 340 பிரேக் பண்ணிக்கங்க. 170 பிளஸ் 170, 340 பிரேக் பண்ணிக்கங்க. 170 பிளஸ் 170, 17 17. 0 எடுத்துக்கங்க, சைட்ல பிராக்கெட்ல 17 17ன்னு போட்டுக்கங்க. ஆல் ஸ்பிரிச்சுவல், ஜீவாப்பம் நாணயங்கிறதுக்குள்ள சகல ஆவிக்குரிய காரியங்களும் உள்ள இருக்குது. சிங்கிள் வந்து 53 53 53 53 வந்தாலே நீங்க எபிரேயத்துல யெஷுவான்னு எழுதி அதுக்கு ஆர்டினல் கார்டில் போட்டீங்கனாலும் ஆர்டினல் 53 தான் வரும். தோரான்னு எழுதி அதுக்கு ஆர்டினல் கார்டில் போட்டீங்கனாலும் அதுக்கும் ஆர்டினல் 53 தான் வரும். அப்ப 2 53 53 வந்தால் நீங்க யெஷுவா ஒண்ணு யெஷுவா, இன்னொன்னு தோரா. அப்போ ஜீவ அப்பம் நானேன்னு சொல்றாரு. எதை குறிக்குது? இயேசுவையும் முதல் 5 ஆகமாகிய தோரா வேதத்தின் தலைவர் தான் 5 ஆகமம். சரியா? இந்த 5 ஆகமத்தை முதல்ல எழுதி கொடுத்தாரு. கர்த்தருடைய கரத்தினால் எழுதி கொடுக்கப்பட்டது. சரியா? கர்த்தருடைய கரத்தினால் எழுதி கொடுக்கப்பட்டதுதான் வேதம். வேதம் என்னிலிருந்து புறப்படும்னு சொல்றாரு. நம்ம ஏசாயால வாசிக்கிறோம், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். எலபென்டாவுல இருந்து வார்த்தையாகி தேவன்ல இருந்து தான் வேதம் வெளிப்படும்னு சொல்றாரு. அப்போ இந்த 53 53ங்கிறது ஒன்னு யெஷுவா இயேசு, இன்னொன்னு இன்னொரு 53 தோரா அப்படின்னு போட்டு நம்ம வேதம்னு போட்டுக்கங்க. தோரானா 5 ஆகமம். சரியா? இது 53 53 53 53 கூட்டி 106 போட்டீங்கன்னா 106 போடாதீங்க, 104க்கு தான் போவாஸ் வரும். 104 தான் போவாஸ் வரும். இது அப்படியே விட்டுருங்க. 53 53 யெஷுவா தோரா போட்டுங்க. 26 26னா கர்த்தர் யாவே, யோத்கே வாவ்கேன்னு எபிரேயத்துல கர்த்தர்ங்கிறத எபிரேயத்துல எழுதி யோத்கே வாவ்கே போட்டீங்கன்னா 26 26 தான் வரும். யாவே 26 26னா யாவே கூட்டினீங்கன்னா 52 52னா பென் குமாரன் அர்த்தம். இந்த கர்த்தர் தான் குமாரன், குமாரன் தான் கர்த்தர், கர்த்தர் தான் குமாரன். இயேசு தான் கர்த்தர், கர்த்தர் தான் இயேசு. தான் பவுல் சொல்றாரு, இயேசுவே கர்த்தர்னு சொல்லி பரிசுத்த ஆவி இல்லாம ஒருவரும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் ஆவியா இருக்கிற கர்த்தர், அவருடைய ஆவியை பெறாம ஒருத்தரும் சொல்லக்கூடாதுங்கிற. அப்போ என்னை புசியுங்கள் ஜீவாப்பம் நானேன்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய குமாரன் நான் தான் உங்களுக்காக
மரிக்க போகிறவர். அங்க சொந்த இடத்துல சொல்றாரு, நான் தான் உங்களுக்காக மரிக்க போகிறவர், நான் தான் கர்த்தர், ஆவியா இருக்கிற கர்த்தரும் நான் தான். என்ன புசிக்கணும்னா எதை புசிக்கணும்? நீங்க வேதத்தை புசிக்கணும், யெஷுவாவை புசிக்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தையை தோராவாகி வேதத்தை புசித்து கர்த்தரால் உண்டாகிய பாவ மன்னிப்பை பெறணும். அவருடைய ரத்தத்தினால் உண்டாகிய பாவ மன்னிப்பை பெறணும். அவருடைய ரத்தத்தை நம்ம டைரக்டா புசிக்க முடியாது. அவருடைய ரத்தத்தினால் உண்டாகிய பாவ மன்னிப்பை பெறணும். அவருடைய வார்த்தையை புசிக்கணும் அறிவடைகிறதற்காக. அப்போ ஜீவ அப்பத்தை புசிக்கணும்னா எதை புசிக்கணும்? ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருக்குன்னு தேடக்கூடாது. ஜீவ அப்பத்தை புசிக்கணும் அப்படின்னு சொன்னா வேதத்துல இருக்கிற ஆவியா இருக்கிற கர்த்தரை புசிக்கணும். அவர் தான் வசனமா இருக்கிறாரு. அந்த வசனத்தை நம்ம புசிச்சோம்னா அது கொழுப்புள்ள பதார்த்தம். அது நம்மை அறிவடைய பண்ணும், நம்மை புத்தி உள்ள கனியா மாத்திரும், நம்மை அவருடைய சாயலா மாத்திரும். நல்லா கவனிங்க. அவரை நினைவு கூறுகிறது சபையா சேர்ந்து நினைவு கூறுகிறோம். ஆனால் ஆத்மாவை கர்த்தர் நியாயம் விசாரிக்கும் போது எங்கேயாவது சேர்ந்து எங்கேயாவது மொத்தமா நியாயம் விசாரிச்சிருக்கிறாரா? நீங்க சபையா தொழுது கொண்டீங்களா, எல்லாரும் அறிவடைஞ்சிருந்தாங்களா, அந்த கூட்டத்துல நீங்க இருந்தீங்களான்னு கேட்டாரா? அல்லது நீ புத்தி உள்ள கனியான்னு கேட்டாரா? நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஊழியம் செஞ்சீங்களான்னு கேட்டாரா? இல்ல நீ எனக்கு ஊழியம் செய்தாயான்னு கேட்டாரா? நீங்க எல்லாம் சேர்ந்து கனி கொடுத்தீங்களான்னு கேட்டாரா? நீ கனி கொடுத்தியான்னு கேட்டாரா? எந்த இடத்துலயுமே நீங்க வேதத்துல ஆதி ஆமத்துல வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா ஆத்மாவுக்கு நியாய விசாரிப்பு இண்டிவிஜுவல், தனிப்பட்ட விதமாக. அங்க மொத்தமா நீங்க கூட்டத்துல கோவிந்தா போட முடியாது. அங்க நான் சபையா தான் சேர்ந்து ஆராதிச்சேன், மணவாட்டி சபையில தான் இருந்தேன், பாஸ்டர் குடும்பத்துல தான் நானும் ஒரு அங்கமா இருந்தேன், எங்க அப்பா ஊழியக்காரர் தான், என் புருஷன் ஊழியக்காரர் தான் சொல்ல முடியாது. என் மகன் சுவிசேஷ ஊழியத்துக்காக நிறைய தியாகம் செஞ்சான், சுவிசேஷகரா இருந்தான்னு நீங்க சொல்ல முடியாது, கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க சபையில திருவிருந்து புசிக்கிறது சேர்ந்து நினைவுறுகிறது. திருவிருந்துங்கிறது அவருடைய பாடு மரணத்தை நினைவுறுறது. ஆனா வார்த்தையை புசிக்கிறது நீங்க இண்டிவிஜுவலா சாப்பிடணும். உங்க வயிற்றுக்கு நான் சாப்பிட முடியாது, என் வயிற்றுக்கு நீங்க சாப்பிட முடியாது. அதே போல உங்க ஆத்மாவுக்கு நீங்க தான் புசிக்கணும், என் ஆத்மாவுக்கு நான் தான் புசிக்கணும். அதே மாதிரி ஆத்மாவுக்கு நியாய தீர்ப்போம் இண்டிவிஜுவல், அங்க மொத்தமெல்லாம் கிடையாது. நன்மையான பவுல் எழுதுறாரு தெளிவா, நாம் எல்லாரும் அவனவன் செய்த நன்மைக்காக தீமைக்காக தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவ நியாயசனத்துக்கு முன்பாக நிற்போம். நம்ம எல்லாரும் நிற்போம். ஆனா இண்டிவிஜுவலா தான் நியாய விசாரிப்பு. எல்லா ஒரு ஆத்மாவுக்கும் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு தான் பலன் அளிக்கிறாரு. சரியா? ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிச்சுக்கொள்ளும். மீதி ஒரு 3 வசனம் ஹோம்ஒர்க் நான் எழுதி அனுப்புறேன், கண்டிப்பா அனுப்புறேன். அந்த வசனத்தை குறிச்சு கொள்ளுங்க. ஒரு 3 டேஸ்க்குள்ள நான் போடலைன்னா குரூப்ல யாராவது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸோ போடுங்க. நான் அந்த ஹோம்ஒர்க் வசனத்தை உங்களுக்கு அனுப்பிடுறேன். 1 28-19 இது நீங்க அடுத்த 2 வாரம் பொறுத்து வரும்போது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துடணும். 1 28-19 குறிச்சுக்கங்க. சங்கீதம் 25-14, சங்கீதம் 25:8, சங்கீதம் 25-14, சங்கீதம் 25:8, 1 இந்த 3 ஹோம்ஒர்க் அடுத்த கிளாஸ்க்கு நீங்க பார்த்துட்டு வந்துட்டோம். குயிக்கா பார்த்துடலாம். அடுத்த கிளாஸ்ல ஒரு பாதி நேரத்தில் அதை பார்த்துடலாம். இப்போ இதுல நம்ம தெளிவா வாசிக்கிறோம். பிரசங்கி கடைசி அதிகாரத்துல என்ன சொல்றாரு தெளிவா? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இது இண்டிவிஜுவலா தான் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும். நித்தியத்துக்கு போறவங்களா இருந்தாலும் பிரதிபலன் அவங்களுக்கு இண்டிவிஜுவலா தான். நியாய தீர்ப்பு பிரதிபலன் இண்டிவிஜுவலா தான். நாம கைவிடப்பட்டு தள்ளப்படுறவங்களா இருந்தாலும் இண்டிவிஜுவலா தான் நியாய தீர்ப்பு. அங்கேயும் சொல்ல முடியாது எங்க அம்மா அப்பாலாம் நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, அவங்க உங்களோட கூட சேர்ந்துட்டாங்க, அது நிமித்தம் எனக்கு இரக்கம் காட்டுங்கன்னு அங்க கிளைம் பண்ண முடியாது. தள்ளப்படுறவங்களும் கிளைம் பண்ண முடியாது. நிச்சயத்துக்கு போறவங்களும் இன்னொருத்தருடைய
பிரயாசத்தை கிளைம் பண்ண முடியாது. இன்னொருத்தருடைய அறிவை, ஆவிக்குரிய அறிவு அவங்க அடைஞ்சதையும் இவங்க கிளைம் பண்ண முடியாது. ஆக நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஆத்மாவுக்கு நியாய தீர்ப்பு இண்டிவிஜுவலா தான், பிரதிபலனும் இண்டிவிஜுவலா தான், கிரியைக்கு தக்க ஆசீர்வாதமும் இண்டிவிஜுவலா தான் கிடைக்கும். கிரியைக்கு தக்க தண்டனை கிடைச்சாலும், நியாய தீர்ப்பு கிடைச்சாலும், ஆக்கினை கிடைச்சாலும் இண்டிவிஜுவலா தான் கிடைக்கும். அப்போ அப்பம் புசிக்கிறது சேர்ந்து சாப்பிட முடியாது. நீங்க வார்த்தையை புசிக்கிறது இண்டிவிஜுவலா நீங்க தான் சாப்பிடணும். கண்டிப்பா உட்கார்ந்து ஆகணும் வேதத்துக்கு முன்னாடி. மணவாட்டியா இருந்தா வேதத்தை திறந்தா அவர் மணவாளன், நாம மணவாட்டி. நடுவுல யாருக்கும் வேலை இல்லை. தாய் தகப்பன் மனைவி பிள்ளைங்க யாருக்கும் நடுவுல புகழ முடியாது. அவர் எனக்கு மணவாளன், நான் மணவாட்டி. அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுதான் சரியா. சபையா சேரும்போது நாம் எல்லாரும் ஒருவருக்கொரு உடன் சகோதரர்களா சகோதரிகளா இப்படி கூடுறோம், உடன் பரிசுத்தவான்களா கூடுறோம். ஊழியம் செய்யும் போது வேலைக்காரர்களா இருக்கிறோம், ஊழியக்காரர்களா இருக்கிறோம், அவருடைய வேலைக்காரர்களா. பைபிளை வாசிக்கும் போது மனவாட்டியா இருக்கிறோம். சரியா. கர்த்தருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட அடிமையாயும் இருக்கிறோம். இண்டிவிஜுவலா எப்படி இருக்கிறோம்? நம்ம எல்லாரும் 3 விதமா இருக்கிறோம். கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அடிமைகள், கிறிஸ்துவனுடைய வேலைக்காரர்கள், கிறிஸ்துவனுடைய மனவாட்டி. இப்படி 3 ஸ்தானம் இருக்கு நமக்கு. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா கிறிஸ்துவனுடைய அடிமை, கிறிஸ்துவனுடைய வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், கிறிஸ்துவனுடைய மனவாட்டி. இப்படி ஸ்தானம் இருக்கு. இது இண்டிவிஜுவல் தான் ஒவ்வொருத்தருக்கும். இதை தான் அடைஞ்சு கொள்ளலாம். அதனாலதான் நம்ம அவரவருடைய பிரயாசத்திற்கு, அவருடைய எண்ணங்களுக்கும் கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிக்கிற தேவன், அவரவருடைய பிரயாசத்திற்கு கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிக்கிற தேவன். அந்த பலன் என்னோடு கூட வருதுன்னு சொன்னார். வெளிப்பது விசேஷத்தை கடைசி ஆலோசனை சொல்லும்போது சொன்னார். சரியா. இதைதான் நம்ம புரிஞ்சு கொண்டு நம்ம ஆத்மாவை சேதம் ஆயிராதபடிக்கு, ஆத்மா கொள்ளை சாத்தான் கொண்டு போயிடாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பும் கடமை. சரி, ஜெபம் பண்ணுங்க. ஐயா தீர்க்கதரிசியா ஜெபம் பண்ணுங்க. ராஜியா முடிச்சிடலாம். சோதரம் கர்த்தாவே, சோதராயா, சோதரம் சோதரம் அழுவரே, எங்களை அருமையான நல்ல பிதாவே, நல்ல விலைக்காம தூக்கிறோம். சோதரி ராஜா, இந்த ஆசிரியப்பட்டதான இந்த இவரே கிளாஸ்லையும் கூட கத்தாரம் முடிமட்டுமாக இமட்டா இதுதான் நடத்தி கொடுத்ததற்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, பங்கு விட்டான தாசர்களில் ஒவ்வொரு பேரும் ஆசராஜா நேச கண்மொழியே இந்த ஆளும் கர்த்தாவே தாசர் மரத்தின் வெளிப்பட்டதற்காக ராஜனே கோடாவுடைய சோதர சொன்னே கர்த்தாவே ராஜா அவர் மரத்துக்கு இந்த ஆளும் கர்த்தா தம் வார்த்தையில் கொண்டு அப்பா எங்கள் மத்தியில் விழுந்தினே கர்த்தாவே ஆபிரகாமுடைய தேவனாக ஈசாக்குடைய தேவன் என்பதும் யாக்கோபுடைய தேவன் என்பதை குறித்த காரியங்களை கொடுத்தோம். அந்த ஆசிரியர்களை குறித்து கர்த்தா ராஜா வெளிப்படுத்துகிறே. அது மாத்திரே கர்த்தா இந்த ஆளும் நீதிமொழி கர்த்தாவே 1 6 வசனத்தையும் ராஜா சோதரம் கர்த்தாவே இப்படியாய் சோதரம் தாவே யோவான் சுவிசேஷம் 6 48 வசனத்தோடையான காரியங்களை குறித்து இந்த ஆளும் கர்த்தா ராஜா நாங்கள் கர்த்தாவை கணக்கெடுத்து அதனுடைய ரகசியங்களை அறிந்துள்ள உதவிக்க நன்றி அப்பா. எல்லாம் இருக்கிறனாலே நாங்கள் ஒவ்வொரும் கர்த்தாவே ஜீவமாய் கர்த்தம் சுத்தாலும் தனிப்பட்ட முறையில் கர்த்த ஒவ்வொரும் அவர்களுடைய கிரிக்குரிய பலனை கர்த்தாவை நாங்கள் சாமி சரியாக அவர்கள் கர்த்தாவை அறிவிக்க வேண்டிய காரியமே இருக்கிறது. அதுக்கு ஒரு பலன் அடைய வேண்டி இருக்கிறது. கர்த்தாங்கள் ஒவ்வொரு ஆத்மாவே ராஜா கர்த்தாவை ராஜா நாங்கள் உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து முதல் செம்மையான பாதையிலே சத்திய பாதையிலே சரியாய் நடந்து உண்மை அதிகமாய் கர்த்தாய் திருந்து மூலமாக புசித்து ஒவ்வொரு கிரிக்கான பலனை கர்த்தவங்க அடங்குள் கேட்ட காரியங்கள் வாங்கிச்சிங்க. இவருடைய வார்த்தையிலால் இந்த ஆளும் தேட்டினீர் திடப்படுத்திருக்காரு நன்றி அப்பா. இந்த கிளாஸை ஆரம்பமாக அப்பா நடத்தி வந்தாலும் தாசருக்கு அஜயோகிராண்டரே தாசரை ஆசிரியங்கப்பா. அவருடைய சரீரத்துக்கிட்ட எல்லா விலைகளெல்லாம் மாட்டுங்க, சமாப்படுத்துங்க. இன்னும் உமக்கண்டு ஓடி பிழைக்கத்தக்க அப்பா இறக்கசிங்க. இதுக்குரிய ஆசிரியத்தில் அதிகத்தாவே அப்போ உன் தாசருடைய மனைவி பிள்ளைகள் குடும்பங்களை ஒவ்வொரு பேர் ஆசராஜா அவருடைய கையின் தாசம் தொடர்ந்து ஆசிரிங்க. தொடர்ந்து தேவதாமே உன் தாசுடைய பாதையை தொடர்ந்து நடத்துங்க. கர்த்தரை பங்கு விட்டான ஒரு தாசர் பிள்ளை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. கர்த்தா கற்றுக்கொண்டபடியாக அப்படியே கிரி நடப்பிக்க உதவிங்க. கர்த்தா இன்னும் அப்பா மற்றவர்களும் கர்த்தா வாஞ்சியோடு இது கலந்துள்ள உதவிங்க. தொடர்ந்து நடத்துங்க. மற்ற இந்த நாள் ஆரம்ப முடிமட்டுமாக நீ நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து கிருமினால் தாங்கி ஏந்து காத்து ஆசிரியர் போன்ற இந்த ஆள் நடக்கிறான ஊழியரமாக கர்த்தாவை கூடுகையும் மற்ற எல்லா ஆரணியும் பொறுப்பு இழப்பித்து ஆசிரிக்க முடியாது. எங்கள் மேற்பெறும் எங்கள் ரட்சகமா இயேசு நாமத்தினாலே மன தாழ்மையா என்றோம் பரிசுத்தமும் மேன்மையாவே. ஆமென். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுடைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும்,
உங்களை சோதனைக்கு பிரேசிக்கப்படாமல் தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்ய வல்லமையும் மைமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். கலந்து கொண்ட எல்லா பரிசுத்தவான்களுக்கும் தேவஜனங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு எல்லா துதிகன மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் சோத்திரம் ஐயா. கர்த்தர் சோதரம் சோதரம் ஸ்தோத்திரங்கய்யா. சோதரங்கய்யா. ஐயா ஸ்தோத்திரங்கய்யா. ஐயா சோதரங்கய்யா. ஸ்தோத்திரம் ஐயா. சோதரம் எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் இந்த இது ஹோம்ஒர்க் நான் அனுப்பி விடுறேன், போட்டு வந்துருங்க. நம்ம மீட்டிங் முடிச்சு. சோதரம் ஸ்தோத்திரம். ஏன் பண்ணலாம் தம்பி? சரிங்க.